ஒரே ஒரு காரணம்தான். எது? என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிற இறைவனோடு நான் தொடர்பு கொள்வதற்காக வந்திருக்கேன். ஏன்? என்னோடு இருக்கிறவனை தொடர்பு கொள்ளாம தடுத்து கொண்டு ஒரு பொருள் இருக்குன்னு முன்ன படிச்சோமா இல்லையா? கண் இருக்குது, சூரியன் இருக்குது, கண்ணின் பார்வைய படலம் மறைச்ச மாதிரி எங்கிட்ட ஆணவமலம் மறைச்சிருக்குதா இல்லையா? ஆம். என்னுள் இருப்பவனை காண்பதற்கே இந்த மண்ணுலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் வந்தது வீடு கட்டுறக்கோ வீடு வாங்குறக்கோ இல்லை. புரியுங்களா? நான் இன்ஜினியராக வரல, நான் டாக்டராக வரல, நான் அதுக்கு வரல. நான் வந்தது அதுக்கெல்லாம் வரலையா? நான் எதுக்கு வந்துருக்கேன் தெரியுமா? என்னுள் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கிறேன். என்னுள் இருப்பவனை நான் தொடர்பு கொண்டா மீண்டும் இந்த மண்ணுக்கு வரமாட்டேன் நான். அப்ப நான் வந்த நோக்கம் என்ன? இது தெரியாம தானுங்க வாழ்க்கையில எல்லாரும் ஓடுறோம். எல்லாரும் வந்த நோக்கம் என்ன? என் வாழ்க்கையில வீடு வாங்குவதே லட்சியம், கார் வாங்குவதே லட்சியம், இல்லைங்களா? இப்படித்தானே லட்சியம் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா நிக்குது. அதெல்லாம் பொய், அவையெல்லாம் நிலையில்லை. நீங்க சாதிக்கலாம், சாதிக்காமலே போகலாம். அதனால என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் உன்னோடு தொடர்பு இருப்பவனிடத்தில் நீ தொடர்பில்லாமல் இருந்தால் மீண்டும் மண்ணுக்கு வருவதற்கு தடை ஏதும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டா, என்னுள் இருப்பவனோடு தொடர்பு கொள்வதுதான் என் சொந்த வேலை. இது என் வேலை. இப்ப நான் எப்படியாவது என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள என்னுள் இருப்பவன்ட்டு நான் தொடர்பு கொள்ளணும். நான் கேட்கும் போதுலாம் அவர் அவுட் ஆஃப் ரீசன்லயே இருக்கிறாருங்க. நானும் கால் போட்டு போட்டு பாக்குறேன், தொடர்பு இல்லைக்கு அப்பாலே இருக்கிறாருன்னு வருது. அப்படின்னு கேட்டா, நீங்க டவர் இல்லாத இடத்துல கூப்பிட்டா அப்படித்தான் இருக்கும். டவர் வேணுமா இல்லையா? டவர் வேணும். டவர் இருந்தா போதுமா? போனுக்கு சார்ஜ் வேற வேணும். ரெண்டும் இருந்தா போதுமா? காஸ்ட் வேற வேணும். காஸ்ட் இருந்தா ரிங் போகும், இல்லை இன்கமிங் தான் வரும், அவுட் கோயிங் போகாது. அதனால இன்கமிங் போற அவுட் கோயிங் போற மாதிரி முதல்ல பேங்க் பேலன்ஸ் வேணும். அதான் புண்ணியம். முதல்ல புண்ணியம் செஞ்சு வைக்கணும். நீங்க புண்ணியம் செஞ்சு வச்சீங்கன்னா பேலன்ஸ் நல்லா இருக்கும். அப்படின்னு என்ன குருநாதர் கிடைச்சாரா? டவர் ரீச்சர், நாம ரீச்சபிள் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அப்போ போட்டீங்கன்னா கால் போயிடும். எங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? எப்படி இருந்தாலும் மிஸ்ஸின் கால் பார்த்து கூப்பிட்டுருவார் அவரு. பையன் கூப்பிட்டு, நம்மளை கூப்பிட்டுக்காயா, பன்னால் அழைத்தால் இவனனை பன்னால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும். தேவாரம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. மிஸ்டு கால் கொடுத்தா போது கூப்பிடுவாருங்க. ஆமாயா, எங்க சாமி அப்படித்தான். ஏன்? அவர் மிஸ்டு கால் மட்டும் இல்ல, மிஸ் ஆகாம நம்மளை எப்போதும் கண்காணித்து கொண்டே இருக்கின்ற கருணை கடல் அது. எனவே வந்த வேலை அதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். எனவே மற்ற யாரா இருந்தா அது அவர் நம்ம சுத்தி இருக்கிற கணவன், மனைவி, குழந்தை, பேரன், பேத்தி யாருக்காகவும் அல்ல. நாம் நீங்களாம் அப்படி ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு, நான் உனக்காகவே வந்திருக்கேன், நான் உனக்காகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். யார? என்னை நானே ஏமாத்துறேன். நான் உனக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லும் போதே என் நெஞ்சு சுடும். என்னன்னு? ஏண்டா இப்படி பொய்யா பேசுற? நீ என்ன உண்மையா அதுக்காக வந்திருக்கிற? இல்ல, நான் வந்தது எனக்காக வந்திருக்கிறேன். எனக்காக எதுக்கு வந்திருக்கிறேன்? இனிமேல் இன்னொரு தாயின் கருப்பைக்கு போயிடாதே என்பதற்காக வந்திருக்கிறேன். அப்ப நான் இன்னொரு தாயின் கருப்பைக்கு போகாம இருக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. என்னை விட்டு நீங்காதவனை நான் நீங்காம இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். என்னை விட்டு போறவனை நினைச்சிட்டு இருக்கிறது என் வேலை இல்லைங்க.